பொங்கல் இப்போ சாப்பிடலாம். நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். டீம், நம்ம இந்த மீட்டிங் வந்து மெயினாக வீக்கெண்ட் கிளாஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதனால் கொஞ்சம் ஏதாவது இன்புட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நம்ம பயாலஜிக்கல் கிளாஸஸ். ஏய் விஜய், இட்ஸ் அன் அஃபிஷியல் மீட்டிங்டா. பொங்கல் சாப்பிட்டா ஏன் தூக்கம் வருது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஹெவியாக சாப்பிட்டா நமக்கு டைஜஷன் ஹெவியாக நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை கம்மியாகி நம்மளுக்கு ஒரு மாதிரி ட்ரவுசியாக மந்தமாக இருக்கும். ஆனால் இந்த பொங்கல் தூக்கத்துக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் இருக்குது. நேச்சுரலாக நமக்கு தூக்கம் வர காரணம், நம்ம பிரெயினில் பைனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். இந்த கிளாண்டில் மெலட்டோனின் அப்படின்னு ஒன்று சுரந்தால் தான் நமக்கு தூக்கம் வரும். இந்த மெலட்டோனின் நமக்கு நைட் நேரத்தில் இல்லை ரூம் இருட்டாக இருந்தால், நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தால், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சுரக்கும். இந்த மெலட்டோனின் நம்ம பிரெயினில் சுரக்க இன்னொரு வழியும் இருக்குது. ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன் நம்ம பிரெயினுக்குள்ளே போனால் அது செரோட்டோனினாக மாறி மெலட்டோனினாக மாறி நமக்கு தூக்கம் வந்துடும். இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் பொங்கலில் உள்ள பருப்பில் இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸான இந்த மீட்டு, சிக்கன், எக்கு இதிலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் இருக்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, பொங்கலில் உள்ள ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிடை விட சிக்கன் மீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் அதிகமாக உள்ள இந்த சிக்கனை நீங்கள் ஒரு கிலோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனால் சிக்கனை விட கம்மியாக ட்ரிப்டோஃபான் உள்ள இந்த பொங்கலை ஒரு 100 கிராம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அது எப்படி? இப்போ நம்ம வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டா அந்த சிக்கனில் இருக்க ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து மற்ற நியூட்ரியன்ஸோட நம்ம பிரெயினுக்கு போக ட்ரை பண்ணும். ஆனால் பிரெயினை சுற்றி இருக்கிற பிளட் பிரெயின் பேரியர் அப்படிங்கிற பேரியர் பிரெயினுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை மட்டும்தான் உள்ளே அனுப்பும். அதே மாதிரி இந்த தேவையில்லாத நியூட்ரியன்ஸ்லாம் இந்த பிரெயினுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் மாதிரியே எல்லா அமினோ ஆசிட்ஸும் பிரெயினுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறதுனால அந்த பிளட் பிரெயின் பேரியரை சுற்றி ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிடால் இப்போ இந்த பிரெயினுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அதுவே பொங்கல் சாப்பிடும்போது பொங்கலில் உள்ள சாதத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிடை தவிர பிளட் பிரெயின் பேரியரை சுற்றி இருக்க மற்ற அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் காம்படிஷனே இல்லாமல் பிரெயினுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அது செரோட்டோனினா மாதிரி மெலட்டோனினா மாதிரி என்னை மாதிரி தூங்க வச்சிடும். டே விஜய், மீட்டிங் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுதுடா. கஷ்டம். ஹாப்பி பொங்கல் சார். Lmes கண்டக்ட் பண்ணுற பயோஜெனடிக் ஒர்க் ஷாப் சென்னையில் Jan 27 ஆரம்பிக்க இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் பசங்க அவங்களே ஒரு மைக்ரோஸ்கோப் செஞ்சு அது வழியாக பிளான்ட், மைக்ரோ ஆர்கானிசம்லாம் பற்றி டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷோட எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டில் இருந்து டெயில் ரீஜன் டெவலப்மெண்ட் வர ப்ராக்டிக்கலாக அவங்களே செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த பயோஜெனடிக் ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் பசங்களோட ஏஜ் குரூப் 7 to 15 இருந்தது அப்படின்னா www.lmes.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.